ஹெட்ஃபோன்ஸ் போடும்போது மோஸ்ட்லி எல்லாருமே ரொம்ப லவுடாக இருக்கும். ஹியரிங்க்கு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஏரியா. அது வந்துட்டு நம்ம என்ன பண்ணியாலும் அதுக்கு ரிப்பேர் பண்ணுறதுக்கு முடியாது. குழந்தைங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 வயசு 3 வயசு இருக்கப்பவே காது கேட்காம போகுது. அது என்ன காரணத்துக்காக அப்படி காது கேட்காம இருக்காங்க? ஹாய் சார், வெல்கம் டு தி ஷோ. இப்போ நம்ம கூட வந்து பார்த்தீங்கன்னா இஎன்டி டாக்டர் மனோ தம்பி சார் இருக்காங்க. ஸோ பொதுவாக நம்ம நிறைய இஎன்டி கேம்ப் வந்து அரேஞ்ச் பண்ணுறோம். பட் நிறைய பேஷண்ட்டுக்கு வந்து இஎன்டி கேம்ப்னா என்னன்னு தெரியாமல் அட்டன் பண்ணாமல் இருக்காங்க. ஸோ அதை பற்றி சார் கிட்ட கேட்கலாம். சார், நம்ம ரெகுலராக இஎன்டி கேம்ப் வைக்கிறோம். நம்ம கேஎம்என்யூ மருத்துவமனையில் இஎன்டி கேம்ப் அரேஞ்ச் பண்ணுறோம். ஸோ இஎன்டினா என்னன்றது பேஷண்ட்டுக்கு புரியல. ஸோ அதை பற்றின ஒரு சின்ன ப்ரீஃபிங் கொடுக்குறீங்களா சார்? ஓகே, ஸோ இஎன்டி இன் இங்கிலீஷ் இஸ் இயர், நோஸ் அண்ட் த்ரோட். காது, மூக்கு, தொண்டை, அதுதான் மெயினாக கம்பஸ் பண்ணது. ஸோ அதில் இயர் சொல்லியாச்சா, காதோட என்ன ஏதாவது ப்ராப்ளம் இருந்துச்சா அது நம்ம சால்வ் பண்ணோம். ஸோ காதில் மோஸ்ட்லி பார்க்குறது எல்லாமே காதில் சீவ் வருது, காதில் ஹியரிங் கம்மியாக வருது, அதெல்லாமே காது அடப்பு, காதில் வேற ஸ்வெல்லிங் மாதிரி வருது, அதெல்லாமே நம்ம தான் பார்க்குவோம். அதுக்கப்புறம் மூக்கில் சதை வளர்ச்சி, இல்லைன்னா மூக்கில் ரத்தம் வருது, இல்லைன்னா மூக்கடப்பு, அந்த ப்ராப்ளம் எல்லாமே மூக் ரிலேட்டட் வீல் சால்வ். அதெல்லாமே ஃபேஷியல் ஸ்வெல்லிங் கூட, ஃபேஸில் ஏதாவது ஸ்வெல்லிங் மாதிரி இருந்துச்சா அதெல்லாமே நம்ம தான் பார்க்கணும். தொண்டையில் சவுண்ட் சேஞ்சிங், டிஃபிகல்ட்டி இன் ஸ்வாலோயிங், தொண்டையில் டான்சஸ் கட்டி வந்துச்சா, இப்படி வலி இருக்கும், அதெல்லாமே நம்ம தான் பார்த்து அதுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கும். ஸோ இஎன்டிக்கு மெடிக்கல் லைன் இருக்குது, சர்ஜிக்கல் லைன் இருக்குது. ஸோ மெடிக்கல் லைனில் நம்ம பார்த்துட்டு அது இப்போ இன்ஃபெக்ஷன் இருந்துச்சு, இன்ஃபெக்ஷனுக்கு ஆன்டிபயோட்டிக் அதுக்கு கொடுத்து மருந்து எல்லாமே கொடுத்து அதை ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்க. சர்ஜரி நீடட் இருந்துச்சா அதுக்கு வந்துட்டு சர்ஜரி பண்ணி அதுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கும். ஸோ அடல்ட்ஸ்க்கும் வரும், சில்ட்ரன்ஸ்க்கும் வரும். இப்போ மோஸ்ட்லி சில்ட்ரன்ஸில் பார்த்தா வந்துட்டு மூக்கு பின்னாடி சதை வளர்ச்சா இருந்துச்சா வந்துட்டு மூக்கடப்பு, மூக்கில் ஜாஸ்தி சளி வருது, அந்த மாதிரி தொண்டையில் ரொம்ப சாப்பிட முடியாத வலி இருக்கும், அதெல்லாமே பசங்களுக்கு எல்லாமே வரும். அதெல்லாமே வந்துட்டு இஎன்டியில் தான் காமிக்கணும். இஎன்டியில் காமிச்சு அதுக்கப்புறம் அதுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்குவாங்க. தைராய்டு கட்டி, அது வந்துட்டு தொண்டையில் ஸ்வெல்லிங் இருக்குது, அந்த மாதிரி அது இல்லாமல் பேசுறது இடத்துல வந்துட்டு இன்ஃபெக்ஷன் இல்லை கேன்சர் வியாதி, சைனசைட்டிஸ், தலையில் வந்துட்டு ஹெட் ஏக் ரொம்ப ஜாஸ்தி இருந்துச்சு, சைனசைட்டிஸ் காரணத்தால் இருக்கும், அதெல்லாமே பார்க்குவேன். அது கூடாமல் அலர்ஜி சிம்டம்ஸ், அலர்ஜி இருந்துச்சா, இல்லாமல் காதுக்குள்ளே வந்துட்டு நம்ம ஹியரிங் பேலன்ஸ் எல்லாமே காதுக்குள்ளே தான் பார்க்குவேன். ஸோ அதில் சென்ட்ரல் காஸ் இருக்கா இல்லை காதுனால தலை சுற்றல் வருமோ அதெல்லாமே இஎன்டியில் தான் பார்த்துட்டு கன்ஃபார்ம் பண்ணுவேன். ஏது காரணத்தால் அந்த தலை சுற்றல் அதெல்லாமே பார்த்து டயக்னோஸ் பண்ணி அதுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுப்பேன். சார், தைராய்டு வந்து இப்போ இந்த ஏஜ்க்கு அப்புறமா தைராய்டு வர சான்ஸ் இருக்குது, அந்த மாதிரி ஏதாவது இருக்குங்களா? இல்லை காமனாக வந்து ஒரு பேஷண்ட்டுக்கு எதனால தைராய்டு வருது சார்? ஸோ தைராய்டு வந்துட்டு டெஃபிஷியன்சி இருந்துச்சா, அயோடின் டெஃபிஷியன்சி இருந்துச்சா கோய்டர் வரும். அது கூடாமல் வந்துட்டு தைராய்டு வேற கேன்சர் வியாதி இருக்கும்போது தைராய்டுக்கு ஸ்வெல்லிங் வருது, அந்த மாதிரி எல்லாமே இருக்கும். ஸோ அது வந்துட்டு நம்ம தைராய்டு டெஸ்ட் பண்ணி அது தைராய்டோட லெவல் பார்த்து, அது கூடாமல் அந்த ஸ்வெல்லிங் இருக்குது, அது வந்துட்டு சூச்சி போட்டு அது டெஸ்ட் பண்ணி அது என்ன வியாதி இருக்குதுன்னு டெஸ்ட் பண்ணிட்டு அப்புறம் தான் நம்ம டெஸ்ட் பண்ணுவோம். செக் பண்ணிட்டு தான் அதுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கும். ஸோ நார்மலி ஸ்வெல்லிங் இல்லாமல் தைராய்டு வியாதி இருக்கிறது இருந்துச்சு, அது மெடிக்கல் டாக்டர் தான் மோஸ்ட்லி பார்க்குவாங்க. தைராய்டு லெவல், TSH லெவல் எல்லாமே பார்த்துட்டு அது மாதிரி அது தைராய்டுக்கு என்ன டெஸ்ட் கொடுக்கணும் அதெல்லாமே பண்ணிட்டு ட்ரீட்மெண்ட் கொடுப்பேன். பட் இப்போ ஸ்வெல்லிங் வர்றது அந்த மாதிரி இருந்துச்சா நம்ம அது சர்ஜிக்கல் ரிலேட்டடாக இருக்கும். இந்த ஸ்வெல்லிங் வந்துட்டு ரொம்ப பெருசாக இருக்குது, அது வந்துட்டு நம்ம தொண்டையில் வந்துட்டு அந்த காமிக்குது, வெளியில் பார்த்துச்சா ரொம்ப பெருசாக தெரியுது, அந்த மாதிரி எல்லாமே இருந்துச்சா அதுக்கு ஆப்ரேஷன் பண்ண தேவையில்லைன்னு அதெல்லாமே பார்த்து தான் நம்ம டிசைட் பண்ணிட்டு அதுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுப்போம். ஸோ தைராய்டு வந்து நம்ம டேப்லெட்லையும் கம்மி பண்ணிக்கலாம், இல்லை ரொம்ப கிரிட்டிக்கல் அது டிபெண்ட் ஆகும். இப்போ டேப்லெட்ல கம்மி ஆக மாதிரி இருந்துச்சா அது கம்மி ஆகும். அது வந்துட்டு இது வரைக்கும் மருந்து எடுத்துச்சா கம்மி ஆக மாதிரி இருந்துச்சா அது அப்படியே கொடுக்கும். இல்லைன்னா டெஸ்ட் பண்ணிட்டு அதெல்லாம் கம்மி ஆகாது அந்த மாதிரி இருந்துச்சா அது வந்துட்டு சர்ஜரி பண்ணிட்டு தான் அதுக்கு ட்ரீட்மெண்ட். ஓகே சார். ஸோ அதே மாதிரி மூக்கில் எதனால சதை வளருது சார்? மூக்கு தண்டு வளர்ச்சி அது வேற இருக்கும், மூக்கு சதை வளர்ச்சி வேற இருக்கும். மூக்கு தண்டுன்னு சொல்லி வச்சா நம்ம மூக்கு 2 ஹோல் இருக்குல்ல,
அது மத்தியத்தில் ஒரு செப்டம்னு சொல்லும் போன் இருக்கு. அது போன் வந்துட்டு மோஸ்ட்லி எல்லாருக்குமே 90% ஆൾക്കാർക്ക് அந்த தண்டு வந்துட்டு கொஞ்சம் பெண்டா இருக்கும். ஒரு சைடு லெஃப்ட் எல்லாம் ரைட் சைட்ல பெண்டா இருக்கும். சிலருக்கு கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கும். அப்போ வந்துட்டு அந்த மூக்கோட ஒரு சைடு வந்துட்டு அடப்பு ஜாஸ்தியா இருக்கும். அந்த உங்களுக்கு புரிஞ்சிடும். ஒரு சைடு வந்துட்டு சுத்தமா காத்து வராது அந்த மாதிரி. இல்லைன்னா சிலருக்கு 2 சைடும் இருக்கும். இப்போ முன்னாடி வந்துட்டு ஒரு சைடு பெண்டா இருக்கும், பின்னாடி வந்துட்டு வேற சைடு பெண்டா இருந்துச்சா 2 சைடுமே மூக்கடப்பு. ஸோ மூக்கடப்பு அதனால வரும். அது எல்லாமே அலர்ஜி சிம்டம்ஸ் இருக்கும்போது மூக்கடப்பு இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஸோ அது கூடாம இந்த மூக்குள்ள பாலிப்னு சொல்லும். இந்த கட்டியா வரும் மூக்குக்குள்ள சைனசைட்டிஸ் எல்லாமே வரும்போது சைனசைட்டிஸ் கூட பாலிப்ஸ்ன்னு சொல்லி மூக்குக்குள்ள சதை வளர்ச்சி இருந்துச்சா அது ஏதாவது சைடு வந்துட்டு ஃபுல்லாக பிளாக் பண்ண மாதிரி இல்லைன்னா 2 சைடுமே ஃபுல்லாக பிளாக் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு வந்துட்டு மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு கம்மி ஆகலை அந்த மாதிரி இருந்துச்சா கண்டிப்பாக ஆப்ரேஷன் பண்ணி தான் அது ட்ரீட்மெண்ட் பண்ணி தேவைப்படும். சார் இப்போ பொதுவாக வந்து நிறைய பேர் இப்போ வெளியே ஸ்விம்மிங் பூல்ல குளிக்கிறாங்க, கிணத்துல குளிக்கிறாங்க, இல்லை நம்ம நார்மலாக குளிக்கிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா காது அடைச்சிக்கும். ஸோ அந்த காது அடைச்சதப்போ நிறைய பேர் வந்து பட்ஸ் யூஸ் பண்ணி கிளியர் பண்ணுறாங்க, அப்படின்லாம் ஆயில் போடுறாங்க. அந்த மாதிரி பண்ணுறது சரியா இல்லை தப்பா சார்? ஸோ யூஸ்வலி நீங்கள் ஸ்விம்மிங் பூல் போனாலும் கிணறுல போனாலும் அப்போ வந்துட்டு காதுக்குள்ளே தண்ணி போனால் அது வந்துட்டு தனியாக அது வெளியே வந்துடும். அதனால காது அடைப்பு வர சான்ஸ் கம்மி தான். ஸோ பிகாஸ் தேர் இஸ் இந்த காது மூக்கு மத்தியத்தில் ஒரு டியூப் இருக்குது, ஸ்டேஷன் டியூப்னு சொல்லும். ஸோ இப்போ நார்மலி கோல்டு வரும்போது எல்லாருக்குமே காது அடைப்பு மாதிரி இருக்கும். அது பிகாஸ் த டியூப் க்ளோஸ் ஆகும்போது நம்ம காதுக்குள்ள ப்ரெஷர் மெயின்டைன் ஆகாது, அது மெயின்டைன் ஆகாது. அப்போ வந்துட்டு நம்ம ஜவ் இருக்குல்ல, காதுக்கு சவுண்ட் டிரான்ஸ்மிட் பண்ணுறது ஜவ் வந்துட்டு கொஞ்சம் உள்ள ஃபுல்லாகி அந்த நெகட்டிவ் ப்ரெஷர்னால தான் காது அடைப்பு மாதிரி ஃபீலிங் வரும். ஸோ அந்த ஃபீலிங் வர்றது தான் காது அடைப்புன்னு சொல்லும். அது கோல்டுனால இருக்கலாம், பட் இப்போ காதுக்குள்ள தண்ணி போயிடுச்சா அது தனியாக மோஸ்ட்லி வெளியே வரும். அதுக்கு வந்துட்டு பட்ஸ் போட தேவையில்லை. அது நீங்கள் பட்ஸ் போடும்போது அந்த இன்ஃபெக்ஷன் தான் ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கு ஜாஸ்தி சான்ஸ் ஆகும். பிகாஸ் நீங்கள் காதுக்குள்ளே இருக்கிற லைனிங் வந்துட்டு ரொம்ப டெலிகேட்டாக இருக்கும். அது நீங்கள் பட்ஸ் போடும்போது அங்கே இன்ஜுரி ஆகி அங்கே வந்துட்டு இன்ஃபெக்ஷன் ஆகிறதுக்கு தான் சான்ஸு. இப்போ ஜவ்வுக்கு வந்துட்டு ஹோல் இருக்கு, இந்த காது செவி ஓட்டை, அது ஜவ்வில் ஓட்டையாக இருந்துச்சா நம்ம காதில் தண்ணி போனால் அது வந்துட்டு நம்ம உள்ளே இருக்கிற மிடில் இயர்னு சொல்லும், அதுக்குள்ளே போனால் இன்ஃபெக்ஷன் ஆகி அதுக்குள்ளேருந்து சீ வர ஸ்டார்ட் ஆகிடும். அது வந்துட்டு கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு அது ஆன்டிபயோட்டிக் எல்லாம் மருந்து போட்டு அந்த சீ கம்மி பண்ணி இந்த ஜவ்வோட ஸ்டேட்டஸ் பார்க்கணும். அதுவும் வந்துட்டு ஒரே வாட்டி ஆயிருக்கு அந்த மாதிரி இருந்துச்சா கூட ஒரு வாட்டி வந்து ஏன் காரணத்தால் அப்படி வருது அதெல்லாமே பார்த்து தான் அதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கணும்.